ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, அஜூரில் இருக்க டேட்டா கவர்னன்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட் சொல்யூஷனை பற்றி தாங்க டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த டேட்டா கவர்னன்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ஏன் நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன்னா, இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரோலை ப்ளே பண்ணுங்க. நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா கவர்னன்ஸ்னு ஒரு டீமே இருப்பாங்க. ஒரு மெம்பர் வந்து அந்த ரோலே பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி டேட்டா இன்ஜினியர், நம்ம டேட்டா அனலிஸ்டாக ஒர்க் பண்ணுறோமோ, சிமிலர் வே டேட்டா கவர்னன்ஸ்னு ஒரு மெம்பர் இருப்பார். அவருடைய ஜாப் ரோலே இந்த டேட்டா கவர்னன்ஸ் ஒர்க்காக தான் இருக்கும். ஸோ இவங்க என்ன சர்வீசஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் பர்வியூன்னு ஒரு இருக்குங்க. ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் பர்வியூ யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், கவர்னன்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸை நம்ம மேனேஜ் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. என்னன்னா, இந்த மைக்ரோசாஃப்ட் பர்வியூ யூஸ் பண்ணி நம்ம வந்து 2 ஒர்க்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். என்னன்னா, ஒன்று கவர்னன்ஸ், இன்னொன்று ரிஸ்க் கம்ப்ளைண்ட்ஸ். இந்த கவர்னன்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா கவர்னன்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாருங்க. டேட்டா மேப். டேட்டா மேப்னா என்னன்னா, நம்மளுடைய சோர்சஸ் இருக்குங்களா, சோர்ஸ் டேட்டாவை ஸ்கேன் பண்ணி அது வந்து ஒரு மேப்பை கிரியேட் பண்ணும். இந்த டேட்டா எங்கே போகுது, யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு மேப்பை கிரியேட் பண்ணும். தென் டேட்டா கேட்டலாக். டேட்டா கேட்டலாக்னா, ஒரு யூசர் இருப்பார்ல, இந்த யூசர் இதை வந்து யூஸ் பண்ணணும், இந்த யூசர் இதை வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம்ல, அதுதான் டேட்டா கேட்டலாக். டேட்டா கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணோம், ஒரு லேபிளை கிரியேட் பண்ணோம். ஸோ ஒரு கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன், ஒரு பேன் கார்டு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா அந்த டீட்டெயில்ஸுக்கு ஒரு லேபிள் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோன்னா, அந்த பாட்டில்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்குறீங்கன்னா அதில் ஒரு லேபிள் ஒட்டியிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு யூனிக் நம்பர் இருக்கும். ஸோ அந்த யூனிக் நம்பரை வச்சு அவங்க வந்து இந்த ப்ராடக்ட் தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. சிமிலர் வே நம்ம டேட்டாவுக்கும் நம்ம ஒரு சென்சிட்டிவ் லேபிள் கொடுப்போம். ஸோ அதை வந்து டீட்டெயில்ஸை நம்ம வந்து டேட்டா கவர்னன்ஸில் பண்ணுவோம். தென் லீனேஜ். லீனேஜ்னா ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய டேட்டா வருது இல்லை, ஸோ எங்கேருந்து வருது, அந்த டேட்டா எப்படிலாம் ஃப்ளோ ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், டேட்டா ஏடிஎல்எஸ்ல இருக்குது. இந்த ஏடிஎல்எஸ்ல இருந்து டேட்டா ஃபேக்ட்ரி போகுது. டேட்டா ஃபேக்ட்ரியிலேருந்து நம்ம டெஸ்டினேஷனில் ஒரு டேபிளில் போகுதுன்னா இது வந்து ஒரு ஃப்ளோ. இந்த ஃப்ளோவை ப்ராப்பராக வந்து ஷோ ஆகும். சப்போஸ் இதில் ஏதாவது மிஸ்யூஸ், அதாவது டேட்டா எங்கன்னா லீக் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லீனேஜில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ். ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ப்ரொடக்ஷன், இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன். அப்ளை சென்சிட்டிவ் லேபிள் டு டாக்குமெண்ட்ஸ் அண்ட் இமெயில்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் டேட்டா கிளாசிஃபிகேஷனில். ஸோ அந்த டீட்டெயில்ஸை ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ்லையும் பண்ணலாம். டேட்டா லாஸ் ப்ரிவென்ஷன், அதாவது ப்ரிவென்ட் சென்சிட்டிவ் டேட்டா ஃப்ரம் லீவிங் தி ஆர்கனைசேஷன். லைக் நம்ம ஒரு யூசர் இருக்காங்க அப்படின்னா, அந்த யூசரை நம்ம ஆர்கனைசேஷன் விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய டேட்டா, அதாவது அவங்களுடைய டெனன்ட் ஐடி வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அவங்க இல்லை அப்படின்னா இதில் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் அவங்க வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ ரிமூவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸில் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். டிடெக்ட் ரிஸ்கி யூசர் ஆக்டிவிட்டீஸ். அதாவது உங்களுடைய டேபிள்லையோ யாராவது ஒரு யூசர் அன்வான்டாக யாராச்சும் என்டர் ஆகுறாங்க அப்படின்னா பர்மிஷன் இல்லாமல் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். யாராச்சும் வந்து லாகின் பண்ணுறாங்க, அன்வான்டாக உங்களுடைய வெப்சைட்டில் லாகின் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆல் த டீட்டெயில்ஸ் நீங்கள் ரிஸ்க் கம்ப்ளைண்ட்ஸில் பார்க்க முடியும். ஸோ இது மட்டும் இல்லைங்க, நமக்கு இன்னொன்று ஒரு ஃபியூச்சர் இருக்குது. டேட்டா லாக்னு சொல்லுவாங்க. அதாவது மேனேஜ்மெண்ட் லாக். அதாவது ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணுவோம். அந்த ரிசோர்ஸ் குரூப்பை ஒரு யூசர் வந்து தெரியாமல் டெலீட் பண்ணிடுவாங்க, இல்லை அவங்க வந்து மாடிஃபை பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து கவர்னன்ஸில் வரும். ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குறது, அதாவது நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய ப்ராஜெக்டை ரன் பண்ண முடியும். ஏன்னா ஒரு ரிசோர்ஸ் குரூப் இருக்குன்னா அந்த ரிசோர்ஸ் குரூப்பை நம்ம வந்து ஒருத்தவங்க டெலீட் பண்ணிடுவாங்க. ஒரு யூஸராக இருந்து டெலீட் பண்ணிட்டாங்கன்னா என்டையர் ப்ராஜெக்ட் டெலீட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய அஜூர் போர்ட்டல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மைக்ரோசாஃப்ட் பர்வியூன்னு கொடுங்க. மைக்ரோசாஃப்ட் பர்வியூன்னு கொடுத்தீங்கன்னா பர்வியூன்னு கொடுங்க. ஸோ பர்வியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும். மைக்ரோசாஃப்ட் பர்வியூ அக்கௌண்ட். நமக்கு ஏதோ அக்கௌண்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணல. ஸோ இது நீங்கள் வேணும்னா டேட்டா கவர்னன்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டில் இருக்கவங்க இந்த மைக்ரோசாஃப்ட் பர்வி தான் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு செப்பரேட் சர்வீஸ். ஸோ இதை பற்றி நீங்கள் இன் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஒரு நியூவாக ஒரு பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் பர்வியூ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்களோட ரிசோர்ஸ் குரூப்பை சூஸ் பண்ணிவிட்டு தென் உங்களுக்கு ஒரு ரிசோர்ஸ் குரூப்புக்கு ஒரு நேம் கொடுங்க. ரிசோர்ஸ் குரூப்புக்கு நேம் கொடுத்துட்டு தென் நெக்ஸ்ட் கொடுங்க. இது வந்து ஆல் நெட்வொர்க் கொடுத்துட்டு தென் நெக்ஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட்
வேலிடேட்டிங், கிரியேட் கொடுங்க. இப்போ வந்து நமக்கு வந்து டிப்ளாய்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் டிப்ளாய்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நான் இதை வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய போர்ட்டலில் போயிட்டு இங்கே மைக்ரோசாஃப்ட் பர்வியூ இருக்கும். சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் அந்த சர்வீசஸ்குள்ளேயே போயிட்டு பாருங்கள், நமக்கான வந்து பர்வியூ அக்கௌண்ட் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அதுக்குள்ளார போங்க. இதில் இந்த பர்வியூ அக்கௌண்ட்குள்ளே வந்தீங்கன்னா நமக்கு ஒரு சில ஆப்ஷன்லாம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் மைக்ரோசாஃப்ட் பர்வியூ கவர்னன்ஸ் போர்ட்டல்னு இருக்கு பாருங்கள். இதை கொடுங்க. நமக்கு வந்து நியூ விண்டோ ஓப்பன் ஆகும். நியூ விண்டோ ஓப்பன் ஆகிட்டு ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அந்த யூஐ இருக்கும். ஸோ இதுக்குள்ளார நமக்கு ஆல் த டீட்டெயில்ஸ் இருக்கும், கலெக்ஷன் இருக்கும். இதில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கேட்டலாக், இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா மேப், நம்ம டிஸ்கஸ் பண்ணல டேட்டா மேப். ஸோ அந்த ஆல் த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா அசெட்ஸ் நம்ம கிரியேட் பண்ண அந்த ப்ரிவியூ இருக்கும். நம்ம டேட்டா எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்கும். ஸோ சிமிலர் வே நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் த டேட்டா பாலிசி அண்டு மேனேஜ்மெண்ட், இந்த ஆல் த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட் சர்வீஸ். நம்ம இதை பற்றி இன்டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. சப்போஸ் உங்களுக்கு இன்டீட்டெயில்டாக வேணும்னா நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றி ஒரு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாப்பிக்கில் நான் சொல்லியிருப்பேன் ஒரு டேட்டாவை எப்படி கவர்னன்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டனோ அந்த மாதிரி ஒரு ரிசோர்ஸ் குரூப் லெவலில் ஒரு யூசர் டெலீட் பண்ணாமல் எப்படி வந்து ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே போங்க. ரிசோர்ஸ் குரூப்பில் போனீங்கன்னா இதுதான் நம்மளுடைய ரிசோர்ஸ் குரூப், கரெக்டுங்களா? ஸோ இதுக்குள்ளார வந்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளார இங்கே பாருங்கள், நமக்கு லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நல்லா பாருங்கள், லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிசோர்ஸ் குரூப்பை ஒரு மல்டிபிள் யூசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, கரெக்டுங்களா? ஒரு ரிசோர்ஸ் குரூப் இதுதான் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். இதுக்குள்ளே நான் என்னுடைய ஆல் த ப்ராஜெக்ட் ரிலேட்டட் ஃபைல்ஸ் இருக்குது. ஒரு 100 பீப்புள்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ப்ராஜெக்டில். ஸோ இப்போது ஒரு யூசர் என்ன பண்ணுறாரு, போயிட்டு அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த டெலிட் ரிசோர்ஸ் குரூப்பை கொடுத்தாருன்னா என்ன ஆகும், ஆல் த டேட்டாஸ் எரைஸ் ஆகிடும். அவ்வளோதான், ப்ராஜெக்டே முடிஞ்சு போச்சு. நம்ம வந்து ஒரு பேக்கப் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரிசோர்ஸ் குரூப் வந்து சிஐசிடி பைப்லைன் இல்லாமல் இருக்குது அப்படின்னா இட்ஸ் கான், கம்ப்ளீட்லி கான் ஆகிடும். நம்மளால் ரெக்கவரே பண்ண முடியாது. ஒன்ஸ் டெலிட் ஆகிடுச்சுன்னா நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ அதை எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலான்னா அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ அட்மின் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் லாக் பண்ண முடியும். ஸோ இங்கே ஆட் இருக்குது பாருங்கள், ஆட் கொடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மோட்ஸ் இருக்குது. இந்த லாக்குக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு லைக் லைக் வார்னிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். அவங்க சப்போஸ் யாராச்சும் தெரியாமல் டெலீட் பண்ணாங்கன்னா டோன்ட் டெலீட். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாக் மோடு பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரீட் ஒன்லி, இன்னொன்று டெலீட். ஸோ ரீட் ஒன்லினா அவங்களால ரீட் மட்டும்தான் பண்ண முடியும். டெலீட்னா இப்போ இந்த லாக் போயிட்டு டெலீட் பண்ண விடாது, அலோவ் பண்ணாது. ஸோ லாக் வந்து டெலீட் லாக் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்து லாக் கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ யாராச்சும் ஒரு நியூ யூசர் போயிட்டு இதை டெலீட், இப்போ நான் வந்து அட்மின், இப்போ யூசர்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த யூசர்ஸ் போய் கிரியேட் பண்ணாங்கன்னா அவங்களால டெலீட் பண்ண முடியாது. ஏன்னா லாக் பண்ணி வச்சுருக்கேன், டெலீட்டை வந்து லாக் பண்ணி வச்சுருக்கேன். கிளியரா? இந்த வீடியோவில் நம்ம டேட்டா கவர்னன்ஸை பற்றி ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு விஜா குயிக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் மீட் நெக்ஸ்ட் வீடியோ.